பட் இதெல்லாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நானே பண்ணிடுவேன் எனக்கே தெரியும் அப்படின்னு பண்ணுவாங்க. ரொம்ப தப்பு. இதை வந்து சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி இல்லை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அட்வொகேட்டு அவர் யார் லிட்டிகேஷன் கரெக்டாக பார்ப்பாரு, வழக்கு ரொம்ப வழக்கு இருந்தால் எப்படி தெரியுன்றது அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட கொடுத்து தான் இதை பண்ணணுமே தவிர நம்மளா போய் நானே இதை செய்கிறேன் அப்படின்னு பண்ணோம்னா அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வில்லங்க இருக்கும். அதை நம்ம வயிற்றுக்குள்ளேயே நம்ம அடுத்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ரொம்ப டேஞ்சர் சார். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த சேல் டீட் அப்படின்னு சொல்கிறாங்க, சேல் அக்ரிமெண்ட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? சேல் அக்ரிமெண்ட்ன்றது வந்து நான் இந்த 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 ஒரு நான் இப்போ ஓனரே நீங்கள் வந்து வாங்குறவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து எழுதி கொடுக்குறேன், நான் உங்ககிட்ட முன்பணமாக 10 லட்சம் வாங்கிக்கிட்டேன், இது வந்து 1 கோடி பெருமானது, அதனால் உங்களுக்கு இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும், இத்தனை நாளைக்குள்ளே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்றது சேல் அக்ரிமெண்ட்டு. சேல் டீடு அப்படின்னா மொத்த கரையும் நீங்கள் 1 கோடி பேசியிருக்கோம், ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் 1 கோடி வந்து நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க, அந்த மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அதனால் உங்கள் பேரில் எல்லா சொத்துக்களும் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து இன்னுமே ஆண்டு அனுபவிச்சா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் சேல் டீடு. ஸோ இது ரெண்டு தான் வித்தியாசம். நிறைய பேருக்கு அது தெரியாமல் ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய கேசஸ் இருக்குது. சேல் அக்ரிமெண்ட்டையே சேல் டீடாக நினச்சிக்கிட்டு 25 வருஷம் கழிச்சு இந்த சார் இது என்னோட இடம் சார், பாருங்க பட்டா மாற்றவே மாட்டேங்கிறாங்க சார், இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் அப்படின்னு வந்து நிற்பாங்க. எப்பா இது சேல் அக்ரிமெண்ட்டுப்பா. அப்புறம் அவர் எங்கன்னா அவர் செத்துட்டா இது செல்லவே முடிஞ்சு போச்சு.